ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஆட்டோமேட்டிக் சோலார் லைட். இந்த சோலார் பேனலை யூஸ் பண்ணி நம்ம எல்இடியை ஆட்டோமேட்டிக்காக ஆன் பண்ணுறதும் ஆஃப் பண்ணுறதும் நம்ம செய்ய போகிறோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த பேட்ரி ஹோல்டர் இருக்குது, சோலார் பேனல், எல்இடி, அப்புறம் PC547, 1K ரெசிஸ்டர் அண்டு ஒரு டயோடு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். பேட்ரி டெர்மினலோட பாசிட்டிவ் ஒயர் எடுத்து சோலார் பேனலோட பாசிட்டிவில் கனெக்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஒரு எல்இடி எடுத்து எல்இடியோட பாசிட்டிவ் டெர்மினலை சோலாரோட பாசிட்டிவ் டெர்மினலில் கனெக்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி எல்இடியோட நெகட்டிவ் டெர்மினலை BC547ஓட கலெக்டர் டெர்மினலில் கனெக்ட் பண்ணிக்கணும். இப்போ சோலாரோட மைனஸ் டெர்மினல், அந்த மைனஸ் டெர்மினலில் ஒரு டயோடோட நெகட்டிவும் 1K ரெசிஸ்டரும் கனெக்ட் பண்ணிக்கிறோம். 1K ரெசிஸ்டரோட அனதர் எண்டு BC547ஓட பேஸ்லேயும் டயோடோட பாசிட்டிவ் டெர்மினல் BC547ஓட எமிட்டர் டெர்மினலையும் கனெக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ பேட்ரி ஹோல்டரோட மைனஸ் டெர்மினல் ஒயர் எடுத்து BC547ஓட எமிட்டர் டெர்மினலில் கனெக்ட் பண்ணுறோம். பேட்ரி ஹோல்டரில் இப்போ நம்ம ரீசார்ஜபிள் பேட்ரி ஒன்றா இன்சர்ட் பண்ணிக்கிறோம். இப்போ டார்க்னஸ் இருக்கிறதுனால எல்இடி ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகுது. டார்க்னஸ் இருக்கிறதுனால இப்போ எல்இடி ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. எப்போ நம்ம சோலார் பேனலுக்கு லைட் சோர்ஸ் கிடைக்குதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக எல்இடி ஆஃப் ஆக ஆரம்பிச்சிடும். எப்போ மறுபடியும் டார்க்னஸ் வருதோ அப்போ எல்இடி தானாகவே ஆன் ஆக ஆரம்பிச்சிடும்.